Taste the Daily. அண்மை செய்தி. போக்குவரத்து தொழிலாளர் சங்க பிரதிநிதிகள் உடன் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை கண் துடைப்பு என்று கூறி வெளிநடப்பு செய்த அண்ணா தொழிற்சங்க கூட்டமைப்பு விரைவில் போராட்டம் அறிவிக்கும் என அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் தெரிவித்துள்ளார். இது குறித்த விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். இன்று காலை சுமார் ஒரு 12 மணி அளவுல குரோம்பேட்டையில் உள்ள போக்குவரத்து பயிற்சி மையத்துல இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுடைய 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையானது தொடங்கி தற்போது ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக முடிவடைந்திருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையில் அந்த ஊதிய ஒப்பந்தம் தொடர்பாக 6% மட்டுமே வழங்கப்படுவதாக அரசு தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அண்ணா தொழிற்சங்கங்கள் மற்றும் அதனுடைய கூட்டணி தொழிற்சங்கங்களான 23 தொழிற்சங்கங்கள் தற்போது வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். காரணம், அண்ணா தொழிற்சங்கங்கள் உட்பட அந்த கூட்டணி கட்சியினுடைய கூட்டணி தொழிற்சங்கங்கள் ஒப்பந்த உயர்வு ஊதிய உயர்வு என்பது 23% கேட்டிருந்த நிலையில் அவர்கள் வெறும் 6% தற்போது கொடுக்கப்படும் என ஒப்பந்தமாக ஆன நிலையில தற்போது அவர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் அந்த போக்குவரத்து தொழிற்கழகத்தில் பணி செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய அந்த ஒழுங்கு நடவடிக்கை ரத்து செய்ய வேண்டும் என்பது அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட தொழிற்சங்கங்களுடைய நீண்ட கோரிக்கையாக இருந்தது. ஆனால் அவற்றை அமைச்சர் சிவசங்கர் காது கொடுத்து கூட கேட்கவில்லை என்பது போக்குவரத்து தொழிற்சங்கங்களில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட அண்ணா தொழிற்சங்க நிர்வாகி கமலக்கண்ணனுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. மேலும் இந்த அந்த பேச்சுவார்த்தையில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்று பார்த்தோம்னால் அந்த 6% ஊதிய ஒப்பந்தம் மற்றும் ஒரு சில அலவன்ஸ் மட்டுமே உயர்த்தி தரப்படும் என ஒப்பந்தமான நிலையில தற்போது அண்ணா தொழிற்சங்கம் மட்டும் இல்லாமல், அதாவது திமுக கட்சியினுடைய தோழமை கட்சியான CITU, அதாவது கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் கூட தற்போது இந்த பேச்சுவார்த்தையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது இந்த பேச்சுவார்த்தை என்பது ஒரு கண்துடைப்பு நாடகமாகவே நடத்தப்பட்டதாகவும் இதனால் தொழிலாளர்கள் கடும் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய சூழ்நிலையில தங்களுடைய அடுத்த கட்ட முடிவுகள் என்பது அவரவர் தலைமையினுடைய ஒப்புதல் பெற்று மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தற்போது இந்த பரபரப்பான சூழ்நிலையில் மிக விரைவில் தற்போது இந்த ஒப்பந்தம் தொடர்பாக அமைச்சர் சிவசங்கரம் செய்தியாளர் சந்திக்கக்கூடிய நிலையில தற்போது இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட அண்ணா தொழிற்சங்கம் உட்பட அதனுடைய தோழமை கட்சி மற்றும் திமுகவை சேர்ந்த திமுகவினுடைய அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளினுடைய தொழிற்சங்கம் கூட தற்போது இந்த பேச்சுவார்த்தையில் வெளியேறிப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன். ஆதரவாக இருக்கக்கூடிய அரசுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு 8 சங்கங்களை மட்டும் தனியாக அழைத்து பேசியிருக்காங்க. அதில் என்ன முடிவு எடுத்தாங்களோ தெரியல. இப்போ கையெழுத்து போட சொன்னாங்க. நாங்கள் அதை புறக்கணிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். எங்களுடைய ஒட்டுமொத்த இந்த 28 சங்கங்களும் ஒன்றிச்சு பேசி அடுத்த கட்டமாக எங்களுடைய என்ன மாதிரியான போராட்டத்தை முன்னெடுக்கலாம் என்பதை எங்களுடைய கழக பொதுச்செயலாளர் அண்ணன் அவர்களும் மற்ற அவங்களுடைய தலைவர்களும் பேசி மிக விரைவில் அடுத்த கட்ட போராட்டத்தை அண்ணா தொழிற்சங்கமும் கூட்டமைப்புகளும் அறிவிக்கும் என்பதை தெரிவித்து